ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முயலுக்கு பசுந்தீவனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பசுந்தீவனத்தில் புல் வகை ரொம்ப முக்கியம். முயல் அருகம்புல் ரொம்ப நல்லா சாப்பிடும். அருகம்புல் நமக்கு வீட்டு பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கும். நம்ம அதை அழகாக அறுத்து நம்ம கொடுத்துடலாம். பட் இந்த நேப்பியர் இந்த மாதிரி புல் வகைகள் கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம்னா, வீட்டில் இந்த தட்டை வாங்கி அதை ஊண்டி நம்ம அதை அறுத்து கூட நம்ம முயலுக்கு போடலாம். இப்போ இந்த நேப்பியரில் பார்த்திங்கன்னா கோ3, கோ4, சூப்பர் நேப்பியர் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது சூப்பர் நேப்பியருடைய தட்டை. இந்த தட்டை 2 கணு இருக்கிற மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. இந்த 2 கணுவும் மேல் பக்கம், அந்த கணுவுடைய பக்கம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ஊண்டணும். இப்போ நான் ஊண்டி காட்டுறேன் பாருங்கள். இதை நேராக ஊண்டக்கூடாது, சைடாக சாய்ச்சி ஊண்டணும். அந்த மண்ணில் லைட்டாக தோண்டி ஒரு கணு உள்ளே இருக்கிற மாதிரியும், இன்னொரு கணு ஊண்டி காட்டுறேன் பாருங்கள், ஒரு கணு மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரியும், இன்னொரு கணு மேலே தெரிகிற மாதிரியும் ஊண்டணும். ஊண்டிட்டு மண்ணை வச்சு மூடிடணும். இப்போது ஊண்டியாச்சு. இது எப்படி வளர்ந்துருக்குங்கிறத நான் அடுத்தடுத்த அந்த கிளிப்பில் காட்டுறேன் பாருங்கள். நான் எடுத்திருக்கேன் 4 நாள் கழித்து எப்படி வளர்ந்துருக்கு, 8 நாள் கழித்து எப்படி வளர்ந்துருக்குங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் முயலுக்கு நம்ம ஏன் மெயினாக இந்த பசுந்தீவனம், இந்த நேப்பியர்லாம் தேவை அப்படின்னா, நம்ம டெய்லி அதுக்கு காலிஃப்ளவர் இலையை போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த புல் வகையில் ஏதாவது போடணும். அப்புறம் இந்த வேலி மசாலெலாம் சொல்கிறாங்க. வேலி மசால் இதெல்லாம் நம்ம இங்கே நம்ம ஆடு மாடுகளுக்கு கூட நம்ம இங்கே மதுரை ஏரியா, நான் மதுரை ஏரியா, நான் இங்கே போட்டு நான் பார்க்கல. ஸோ அதனால் அதுவுமே வேலி மசால் விதையுமே நான் பக்கத்தில் சின்ன இடத்துல ஊண்டியிருக்கேன். அதையும் நான் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம வேலி மசாலா பற்றி கண்டிப்பாக பார்ப்போம். அது எப்படி வளர்ந்துருக்கு, ஊண்டினது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்ப்போம். அந்த அடுத்த கிளிப்பில் எப்படி வளர்ந்துருக்குங்கிறத காமிக்கிறேன். இன்னொன்று, இந்த சூப்பர் நேப்பியருக்கு ரொம்ப உரம்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. முயலோட புழுக்கையே போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினாலே போதுமானது. இந்த பாருங்கள் எப்படி அழகாக தழுத்துருக்குன்னு. இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஊன்னது, ஆனால் அது தழுக்கலை. 2வது ஊன்னது அழகாக தழுத்துருக்கு. இது ஒரு 3 நாள் கழித்து எடுத்த வீடியோ. அதில் ஒரு 4 தட்டை நல்லா தழுத்துருச்சு. இது நம்ம அறுக்க அது திரும்ப தழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கும் நீங்கள் முயல் வளர்க்குறீங்க அப்படின்னா, இது இப்போ பக்கத்தில் எந்த ஒரு மண்ணிலையுமே இது வளரும். இது வளர்கிறதுக்கு இந்த மண் தான் தேவை அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. இது 8 நாள் ஆச்சு. 8 நாளில் எப்படி வளர்ந்துருக்கு. இது கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்கு. ஏன்னா கொஞ்சம் வெயில் இன்னும் நல்லா படுற இடத்துல நான் ஊண்டலை. ஸோ ஒரு வேலிக்குள்ளே தான் ஊண்டியிருக்கேன். அதனால் கொஞ்சம் கம்மியான க்ரோத் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது நல்லா புதர் மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்கிறேன். அதில் அதை அறுத்து நம்ம முயலுக்கு போட்டு அந்த முயல் எப்படி சாப்பிடுதுங்கிறத கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ டு ஆல்.